வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகா தேவியோடு. இன்று மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம். குலசேகர ஆழ்வாரின் அவதார நட்சத்திர நாள் இது. குலசேகரர் கொல்லி நகரில் பிறந்ததால் கொல்லிக்காவலர் என்றும் அறியப்படுகிறார். அரச பரம்பரையில் பிறந்து ஆட்சி சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்தவர் குலசேகரர். சேர நாட்டை தன் காலத்தில் விரிவுபடுத்தியவர். நீதி, நேர்மை, ஒழுக்கம், வீரம் என்று அனைத்திற்கும் பெயர் போனவர். அப்படிப்பட்டவர் உள்ளத்தில் பெருமாள் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார். இறைவன் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டால் மனம் சுகபோக வாழ்க்கையா எதிர்பார்க்கும்? குலசேகர ஆழ்வாரின் மனமும் இறைவனையும், அவன் குடிகொண்டிருக்கக்கூடிய சேத்திரங்களையும், அவன் புகழ் பாடக்கூடிய அடியவர்களிடமும் தான் நாட்டமாக இருந்தது. பெருமாளின் அவதாரங்களில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மீது அதீத பற்றுதல் கொண்டவராகவே அவர் மாறிவிட்டார். ராமாயண கதைகளை குருமார்கள் மூலம் கேட்க ஆரம்பித்தார். ராமர் வாழ்ந்த காலத்திலேயே தானும் வாழ்வதாகவே நினைத்தார். ராமருக்கு உதவியாக ராவணனுடன் போர் புரிய தன் படையை அனுப்பவே முடிவு செய்து விட்டார். குலசேகரரின் இந்த செயல் கண்டு அவர் அமைச்சர்கள் மிகுந்த வேதனை அடைந்து அவரின் நாட்டத்தை பெருமாள் பக்கம் இருந்து எப்படியாவது திருப்ப வேண்டும் என்று திட்டங்கள் எல்லாம் போட்டனர். ஆனால் உண்மையான பக்திக்கு முன் சூழ்ச்சிகள் எல்லாம் பொடி பொடியாக மாறியது. கம்பம் மதையானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வம் இவ்வரசும் யான் வேண்டேன். எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே என்று செல்வமும் செழிப்பும் பதவியும் பகட்டும் எனக்கு தேவையில்லை. ஏழுமலையான் மலையில் ஒரு புதராக கூட நான் இருப்பது எனக்கு பாக்கியம் என்று கூறினார். நாட்டின் நலனை கருதியும் இறைப்பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவும் அரியணையை தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு பெருமாளின் மீது இருந்த அதீத அன்பால் அவன் சேத்திரங்களுக்கு யாத்திரையாக புறப்பட்டார் குலசேகரர். திருவரங்கம் சென்ற அவர் அந்த ஆலயத்தின் திருப்பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ரெங்கநாதன் மீது இருந்த அன்பினால் தன் மகள் சேரகுல வள்ளியை அவருக்கே மனம் முடித்து வைத்தார். இதனால் குலசேகர ஆழ்வாருக்கு மாதவன் மாமன் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது. பெருமாள் தன் பக்தர்களுக்கு தொண்டர். அதே போல்தான் குலசேகரரும். தேட்டு அரும் திரள் தேனினை தென் அரங்கனை திருமாது வாழ் வாட்டம் இல் வனமாலை மார்வனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டம் மேவி அலந்து அழைத்து அயர்வு எய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயன் ஆவதே என்று திருமாலின் திருநாமத்தை எப்பொழுதுமே சிந்தையில் வைத்தும் அவன் திருவுள்ளத்தை மனதில் வைத்தும் வாழக்கூடிய தொண்டர்களின் திருவடியை பார்த்தாலே பெருமாளை பார்த்தது போல இனிமையான உணர்வு தரும் என்று பாடியவர் அவர். ஆதலால் வைணவ பெரியாழ்வார்கள் இவரையும் குலசேகர பெருமாள் என்றே அழைக்கிறார்கள். ஆழ்வார்களிலே இப்பெருமை பெற்றவர் இவர் மட்டுமே. ஆதலால் தான் அவர் பெருமாளை போற்றி பாடிய தொகுப்பை பெருமாள் திருமொழி என்றே அழைக்கிறார்கள். தன்னை நாயகியாகவும் பரந்தாமனை பதியாகவும் நினைத்து காதல் வசப்பட்டு பாடப்பட்ட பாடல்களை பொதுவாக கேட்டிருப்போம். ஆனால் தன்னை தேவகியாக பாவித்து குலசேகர ஆழ்வார் ஒரு தாயாக இருந்து அவள் மனதில் இருக்கும் புலம்பல்களை பாடியிருப்பது என் மனதை மிகவும் கவர்ந்தவை. பெற்ற தாயாக இருப்பினும் மகன் செய்த லீலைகளையும் அவனின் அழகையும் அருகிலிருந்து ரசிக்க முடியாத ஏக்கத்தை தேவகியின் ஸ்தானத்தில் இருந்து ஆழ்வார் பாடியது தத்ரூபமாக நமக்கு அந்த காட்சிகளை விளக்கும் வண்ணம் அமைந்துள்ளன. தன் தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்து எழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தம் மார்பில் மண்ணிடப் பெற்றிலேன் அந்தோ வண்ணச் செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரிவாய் கொண்ட அடிசிலில் மிச்சில் உண்ண பெற்றிலேன். ஓ கொடுவினையே, என்னை என் செய்ய பெற்றது எம்மோயே என்று குலசேகர ஆழ்வார் தேவகியாக வாழ்ந்து பெற்ற மகனின் மெய்தீண்டல் சுகத்தையும் அவன் சிறு கைகளால் அள்ளித்தரக்கூடிய உணவை உண்ணும் பாக்கியத்தையும் கிடைக்காத துர்பாக்கியசாலி என்ற பொருளில் பாடியது மிகவும் உணர்வு பூர்வமாகவே இருக்கிறது. ராமரின் மீது அதீத பற்றுதல் கொண்டவராக இருந்தாலும் குறும்புக்கார கிருஷ்ணன் மீது ஆழ்வார் பாடிய பாசுரங்கள் மிகவும் மனம் கவர்ந்தவை. சக்கரவர்த்தி திருமகனாருக்கு இவர் பாடிய தாளேலோ தாளாட்டும் இவரின் பெயரை என்றுமே நிலைக்கச் செய்தன. தாயாக இருந்து கிருஷ்ணனை பற்றி பாடியவர் தந்தை தசரதன் ஸ்தானத்தில் இருந்து ராமரின் பிரிவை எப்படி எதிர்கொண்டார் என்றும் அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார். பெருமாளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் மாமனாகவும் வாழ்ந்தவர்தான் குலசேகர ஆழ்வார். பெருமாளின் அழகை என்றுமே தான் ரசித்து இருக்கும் பாக்கியத்தை வேண்ட கருவறை படியாயிருப்பாய் என்று வரம் பெற்றார். ஆதலால் பெருமாளின் ஆலயங்களில் மூலஸ்தானப்படி குலசேகர ஆழ்வார் படி என்றே அழைக்கப்படுகிறது.
பல தலங்களுக்கு சென்று பெருமாளை தரிசித்தவர் கடைசியாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள மன்னார் கோவில் வந்தார். அங்கு பெருமாளின் நின்ற இருந்த கிடந்த கோலங்களை கண்ணார கண்டு மகிழ்வெய்தி அங்கேயே முக்தியடைந்தார். பாகவத பக்தியில் திளைத்த குலசேகர ஆழ்வாரை வணங்குகிறது, வாங்க பயணிக்கலாம். அஞ்சன மாமலை பிறவி ஆதரித்தோன் வாழியே, அணியரங்கர் மனத்தூணை அடைந்துய்ந்தோன் வாழியே, வஞ்சி நகர் தண்ணில் வாழ வந்தோன் வாழியே, மாசிதனில் புனர்பூசம் வந்துதித்தான் வாழியே, அஞ்சல் என குட பாம்பிலங்கை இட்டான் வாழியே, அனவரதம் ராமக்கதை அருளுமவன் வாழியே, செஞ்சொல் மொழி 105 செப்பினான் வாழியே, சேரலர்கோன் செங்கமலத் திருவடிகள் வாழியே.